சேரன் மகாதேவியில் HIV தொற்றாளர்களுடன் மகளிர் தின விழா. சேரன் மகாதேவி, மார்ச் 7. திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவியில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு திட்ட அலகு, சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனை மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் இணைந்து HIV தொற்றாளர்களுடன் இணைந்து சர்வதேச மகளிர் தின விழாவை கொண்டாடினர். நிகழ்ச்சிக்கு சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் கே. சாந்தி MBBS DGO தலைமை தாங்கினார். அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் எஸ். சாந்தி சுசீந்திரன் MSOG முன்னிலை வகித்தார். நம்பிக்கை மைய ஆலோசகர் மரிய செல்வம் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை மருத்துவர் டாக்டர் சாந்தி கலந்து கொண்டு மகளிர் தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் HIV தொடர்பான விழிப்புணர்வு குறித்து சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் நம்பிக்கை மைய ஆலோசகர்கள் மரிய செல்வம், ஸ்ரீதர், பிரின்ஸ், ஆய்வக நுட்ப நிபுணர் வசந்தி மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவன பணியாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வில் HIV தொற்றாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பீஸ் அறக்கட்டளை மருத்துவர் டாக்டர் அன்புராஜன், தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் கே. சாந்தி மற்றும் டாக்டர் சாந்தி சுசீந்திரன் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சேரன் மகாதேவி உதவி மின் பொறியாளர் கைலாசமூர்த்தி, சேரன் மகாதேவி பேரூராட்சி தலைவர் தேவி ஐயப்பன், சின்சியர் சமூக சேவை அறக்கட்டளை நிறுவனர் ஜமால் முகமது ஈசா திருநெல்வேலி, மேலப்பாளையம் ஆசாத், மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சே. நெய்னா முகமது ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கிராமோதயா, பேச்சி ட்ரஸ்ட், பீஸ் ட்ரஸ்ட், ஆல் தி சில்ட்ரன் உள்ளிட்ட தொண்டு நிறுவன பணியாளர்களும் பங்கேற்றனர். முடிவில் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பின் மதன் நன்றி உரை நிகழ்த்தினார். நிறைய இலக்கு மக்களுக்காக பெண்களா இருக்கட்டும், எம்எஸ்எம் இருக்கட்டும், திருநங்கைகளுக்காக அந்த காலகட்டங்களில் எங்களுக்கான நிறைய ஆலோசனைகளும் சரி, கூடவே அவங்க ஒரு வண்டியில வருவாங்க, நம்ம கூட போகும்போதே கேட்பாங்க, எப்படிமா இந்த கொரோனா காலகட்டத்திலேயே நீங்க தைரியமா வெளியில வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு இல்லாம நோய்வாய்ப்பட்ட யாருமே எனக்கு நோய் வந்துருச்சு, நான் ஏன் வாழ வழியும் அனுபவமும் தெரியும், உங்க இடத்துல இருந்து எனக்கு தெரியாது, ஆனா எனக்கும் உள்ள சில நோய்கள் பத்தி உங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களுடைய அந்த அனுபவங்களும் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது. மகளிர் தினம் நிகழ்வு ஒன்று அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளாம் பெருமைப்படக்கூடிய விஷயம். கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அரசு சார்ந்தாலும் சரி, சாரமா இருக்கக்கூடிய ரோட்டரி நிறுவனங்கள் மூலமாகவும் உங்களுக்கு செய்வதற்கு தயாரா இருக்கு. ஆண்கள் தினம் யாருமே கொண்டாடுறது இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க, நாங்க என்ன உரிமை கொடுக்காத மாதிரியும், நாங்க உரிமை கொடுக்க போய்தான் நம்ம தாத்தா என்ன படிச்சிருந்தாரு, நம்ம அப்பா என்ன படிச்சிருந்தாரு, நம்ம பிள்ளைய குறைஞ்சது எம்பி படிச்சிருக்காங்க. பிள்ளைங்க இன்னைக்கு குறைஞ்சது எம்பி படிச்சிருக்கோம். காரணம் என்ன? கல்வி மட்டும்தான் உங்களை காப்பாற்றவே முடியும். நீங்க என்ன செஞ்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க எத்தனை கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் தெரியலாம். நீங்க 2-3 நாளைக்கு முன்னால நீங்க ரோட்டரியுடைய ஒரு முன்னாள் ஆளுநர் இதே முத்து, அவங்க என் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு 5 கோடி ரூபாய்க்கு மேல பணம் கொடுத்துருக்காங்க. 5 கோடி டாலர் பணம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சம்பாதிங்க, நல்லா வண்டியில வாங்க, காரில் வாங்க, நல்லா பயணிங்க. அதை நாங்கள் விரும்புவோம். எங்க பார்த்தோம்னா அவன் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு கணிப்புக்கு இது சரியா இருக்கான்னு தெரியல, நீங்க சமூக ஆர்வலர்கள் சொல்லணும். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆன்லைன் வேலைக்கு போனா பெரிய சந்தோஷம். அவங்களும் மது அடைஞ்சி ரோடு ஆக்சிடென்ட்ல டெய்லி நாங்க தூக்குறோம் ரோட்ல இருந்து வந்து நாங்க இன்னொரு கட்டத்துக்கு பைக் ஒரு நிமிஷம் ஆகணும் அவர் செய்ய ஒருவேளை நம்பர் தான் மறந்துச்சுன்னா தெரியலையே, கூடுங்க விசேஷ நம்பர் தாங்க, இன்னொரு கூப்பிட்டு நம்பர் தெரிஞ்சு வரணும். ஏன்னா ஆல் இந்தியா பிளட் டோனர் சொசைட்டி பிரசிடென்ட் நான். இந்தியாவில் எங்க வேணாலும் 3 இடத்துக்கு கேட்டீங்கன்னா நம்பர் தந்துப்பாங்க. நம்பர் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. அரசியல், சமூக, பொருளாதார, கலாச்சார அமைப்புகளின்படி கொண்டாடப்படுகிறது. அடுத்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பாலின வன்கொடுமை இதையெல்லாம் ஒழிப்பதற்காக இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அரசியல்வாதிகளுடைய கையில தான் அதிகாரம். நம்ம இப்ப எல்லாத்தையும் சார்ந்து தான் போட்டோம். இப்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸா போய் கண்டிப்பா ஏசினாங்களா
பிரதீப் ஸ்ரீ சாலைகளை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. என்ன இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வெல் ட்ரெயின் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ். பஸ்ஸில் வந்தால் இங்கே உள்ள ஃபயர் சர்வீஸ் இருந்தால் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும். ஒரு ட்ரெயின் கவுந்தாச்சுன்னா எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிறாரு. வெளியே அவரை சந்திச்சு நான் ஃபேமிலி கவுன்சிலர் கவுன்சிலிங் சென்டர்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். சாருக்கு எல்லாமே தெரியும். மருத்துவ சம்பந்தமாக சார்ட்ட டீலிங்க்கு வந்து சார்ட்ட அனுப்பிடுவோம். சாரோட வந்து எல்லாமே பண்ணுவோம். எனக்கு அவங்க ஒரு மருத்துவ ஆஃபீஸராக நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட முன்னிலை. இவங்களை இப்போ தான் நான் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன். இன்ஷால்லா கொஞ்ச நாள் போச்சுன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிடும். மேடம் அவங்க வந்து மனிதத்தை பற்றி பேசுவாங்க. இல்லை நான் இந்த டீமில் வந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்னா நாராயண தெரியுமா நல்லா ஒத்த கருத்து உள்ளவங்க. போன வாரம் எங்கள் எக்ஸ்ட்ரா நிகழ்ச்சி கலெக்டரை கூப்பிட்டுருந்தோம். நான் சொன்னால் கலெக்டரை கூப்பிடாதீங்க. என்ன ஈஸியாக சார் இருந்து சொல்லிக்கிறாங்க. ஆண் காலில் கவர்மெண்ட் கூப்பிட்டு அவங்கள ஓடிடுவாங்க. மேடம் லேச ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா மேடம் அவங்க வந்து 3000 அவங்க சொல்லி குற்றம் இல்லை. கலெக்டரை கூப்பிடாதேன்னு சொன்னேன். கூப்பிட்டாங்க. கரெக்டாக 4 மணிக்கு ஆன்லைன் சிஎம் எலெக்ஷன் கமிஷனர் எல்லாம் ஆன்லைனில் உட்காந்தாங்க. கலெக்டர் வருவார். நம்மளால வர முடியாது. அவன் அந்த செய்தியை கேட்டால் தான் மக்களுக்குள்ளே சேர்க்க முடியும். அதனால் நம்ம எல்லா நேரத்தையும் இவங்க எல்லா வேலையோட டைம் நான் அடிக்கடி சொல்லுவேன். 1 லட்ச ரூபா பணம் கேட்கலாம் தந்துடுவோம். 1 மணி நேரத்தை வந்து கேட்காதீங்க. நினைவுகிட்ட கேட்டாங்க. நான் இந்த ஊருக்கு வந்து 8:30 மணிக்கு காமிங்க. மணி என்னாச்சு வீட்டுக்கு 8 மணிக்கு ஆரம்பிச்சுருக்காங்க. நான் நேரத்தை யாருக்குமே நேஷனில் கொடுக்குறதே கிடையாது. 1 லட்ச ரூபா வேணா கொடுத்துருவோம். அது மேட்டர் இல்லை. ஆனால் நேரம் ஒப்பந்தா நாங்கள் தான் கொடுக்க முடியாது. அவ்வளோ வேலைகள் டைம் உட்காந்துருக்கோம். அதனால் டாக்டர் மேடத்துடைய பேச்சை கேட்கறது நானும் அவளாக இருக்கேன். மேடம் பேசுங்க. நான் சில உத்தரவாதங்கள் கொடுக்கணும் மேடம். ஹெச்ஐவி மற்றெல்லாம் ஒரு குழுக்களாக இருந்தாங்கன்னா அவங்க தொழில் துறையினருக்கு பண உதவி செய்யணும். நோ ரிட்டர்ன்ஸ். யார் ஒரு பைசா அவங்களும் ரிட்டர்ன்ஸ் எடுத்து வாபஸ்லாம் தருவாங்க. அவங்க அவங்களுக்குள்ளே உதவிக்கணும். அவங்க நல்லா வண்டி விடுவோம். டாக்டர் நம்ம பார்த்து நீங்கள் எல்லாம் பேசி தொடர சந்திக்கணும். சந்திச்சு பேசி வாங்க பண்ணலாம். 11 அன்னைக்கு நான் ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன். டாக்டர் கூட ஒரு தனி டைம் கிடைச்சி எங்களுக்கு வாங்க 50 லட்ச ரூபாய்க்கு உதவி பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி இதே இடத்திலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து கூடினோம். மீண்டும் அதே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் இன்னைக்கு 7ஆம் தேதி நாம் எங்களுடைய மருத்துவர்களோடு சேர்ந்து பேசிய பொழுது முயற்சியோடு சந்தோஷமாக கண்டிப்பாக நீங்கள் நடத்தணும். கடந்த ஆண்டு மாதிரி சிறப்பாக நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பயனாக பார்த்து இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நடந்துட்டு இருக்கு. முதல்ல இந்த வகையில் முறையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு மிக காரணமாக இருந்த எங்களுடைய தலைமை மருத்துவர் அவர்களை நம்மளுடைய ஏஐசார் எப்பவும் வந்து நம்ம பேஷண்ட் ஹெச்ஐவி பேஷண்டாக இருந்தாலும் சரி வேற எந்த நலத்திட்டங்களாக இருந்தாலும் ஏஐசார் வந்து போய் கேட்டோம்னா உடனடியாக எந்த உதவி வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல ஒரு மிகப்பெரிய உதவியை செஞ்சுட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காங்க. அவர்களையும் நாங்கள் அப்புறமா நம்மளுடைய சின்சியர் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் விருது அறிமுகம் என்றாலும் நயனா மூலமாக சாதனைக்கு வந்து நிறைய உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எனக்கு இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது வட்டி இல்லாத கடன் தர நீங்க ரிட்டர்ன் பண்ணாங்கன்னு சொல்லும் போது இப்போ சப்போர்ட் குரூப் மெடிக்கல் ஆஃபீஸருடைய உதவியோட ஒரு புது சப்போர்ட் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சப்போர்ட் குரூப்புக்கு கண்டிப்பாக நம்மளுடைய சின்சியர் அறக்கட்டளை மூலமாக கண்டிப்பாக நமக்கு வந்து தொழில் தொடர்பான ஏற்பாடுகளை கண்டிப்பாக பண்ணுவோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த விழாவை சிறப்பித்து தரக்கூடிய நமது சார் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் மதிய உணவுகள் நம்ம போய் கேட்ட உடனே சிரிச்ச முகத்தோட எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல நான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய ஆதரவளர்ச்சி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். நம்மளுடைய வேளாண் எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய சிறந்த பேரூராட்சி தலைவர் அவர்கள் எப்பவும் எல்லா ப்ரோக்ராம்லையும் ஜிஹெச்ல இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் கலந்துருப்பாங்க. நான் இன்னைக்கு காலையில் நான் போய் சொன்ன உடனே வந்து நம்மளுடைய விழாவை சிறப்பிச்சு கொடுத்துருக்காங்க. வேலையும் நான் வந்து அனைவர் சார்பாக வருவதை நம்ம நினைக்கிறேன். அவர்களுடைய 19 காவல் ஆய்வாளர்கள், அனைத்து மொழி காவல் ஆய்வாளர்கள், சேரன்பாதேவி காவல் ஆய்வாளர்கள் அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அவங்களுடைய பங்களிப்பாக அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை 2 பேர் அனுப்பியிருக்காங்க. இருவரையும் நான் வருவதை அனுப்பிச்சேன். ரொம்ப முக்கியமா நம்ம மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து இதன் மூலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுடைய நிர்வாகிகள் இப்போ கைதாகும் போது மற்ற அவங்களுடைய நிர்வாகிகள் அனைவரையும்
நான் வந்து வருக வருகிறேன். மலையாள வச்சு எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இவர்களை வரவேற்கும் விதமாக இவர்களுக்கு பொன்னாடை நியமிக்கக்கூடிய நிகழ்வு. நம்முடைய தலைமை நம்முடைய பேரரசு பாருங்க வருஷமா டிராவல் பண்றேன் பேப்பர் போட்டா இருக்கான். ஸ்பெஷலா இருக்கு எனக்கு உண்மையிலே சாருக்கு வந்து பொன்னாடை போடுவதற்கு சார் எப்படினாலும் சொல்லிக்கலாம் சார் வந்து இந்த நாளையில போன வருஷம் இதே மாதிரி தான் நல்ல கிராண்டா நம்மளும் செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த வருஷமும் சாரோட முயற்சியில எல்லாரும் ஒருங்கிணைச்சு பெரியவங்களை எல்லாரும் கூப்பிட்டு ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சாருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு. ஆனா ஒருத்தரால மட்டும்தான் அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து சேர்த்து அது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா பெண்ணா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, முக்கியமான பாயிண்ட் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எல்லாருக்கும் இருக்கிறாங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொதுவான ஒரு குணம். ஸோ சாரி வந்து எங்களுக்கு ஜிஹெச்ல என்ன ஒரு ஃபங்க்ஷனாலும் உடனே சொல்லிட்டோம்னா போதும், அவ்வளோ அழகாக ஒருங்கிணைச்சு கொடுப்பாங்க. அதுவும் அந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கு அப்படின்றதுனால சார் வந்து ரொம்ப ஒரு முழு ஈடுபாடு. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த குழு ஆரம்பிச்சது. எப்போ 2 வீக்ஸ் இருக்குமா? ஸோ அதனால நம்ம மகளிர் சுய உதவி குழு மாதிரியே ஒரு குழு நம்ம ஆரம்பிப்போம்னா இதை வச்சு நிறைய நம்ம இதில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது உதவியா இருக்கும். அதில் எப்படி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல நம்மளுக்குள்ள ஒரு உதவி செஞ்சு மேலே வராங்களோ அதே மாதிரி நம்ம முன்மாதிரியே இருக்கும்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஸோ நல்ல எண்ணத்தோட ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது உதவிகள் தானாகவே வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இதோட ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்க முடியாது. சார் அப்பதான் ஆரம்பிச்சாங்க, எப்படி கொண்டு போறோம் என்னன்னு தெரியல, ஆரம்பிச்சு வைப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னாங்க. இப்பவே சார் வந்து உடனே வந்து அதுக்கு முன்னாடி எல்லா முதலீடுகளும் செய்யறதுக்கு ஆர்வமா இருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ இது எவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸோட எல்லாரும் வரும்போது நிச்சயமா அந்த காரியம் வந்து நிறைவேறுங்கிறதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இருக்கலாம். ஸோ இப்போ வந்து மகளிர் தினம் எல்லாரும் மகளிர் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கு. நமக்கு இப்படி காலையில அடிச்சு பரட்டு ஓடி வரும்போதான் தெரியுது நீங்க உரிமையே கேட்காம இருக்கலாம் சாமி. உண்மையிலே என்னன்னா காலையில நம்ம அவசரமா கிளம்பி வருவோம். நம்ம வீட்டுல ஒரு ஆண்கள் ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா வீட்லயும் அந்த மகளிர் இருக்குன்னு தெரியாது, எங்க வீட்டுல தான் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம எல்லாம் வேக வேகமா கிளம்பி வருவோம் மொழியை நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களே கொஞ்சம் ட்ரெயின் பண்ணா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அது இனிமேல் நம்ம மகளிர் போராட்டம் சொல்லி ஆரம்பிச்சு உரிமைகள்னு போய் இதை வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஒரு செக்டாரை நம்ம விடுபட்டு போயிட்டோம். நம்ம
பசங்களும். எந்த ஒரு ஆபீஸ்க்கு போனாலும் பொண்ணுங்க தான் நிறைய இருக்காங்க. லேடிஸோட டாமினேஷன் இந்த ஜிஹெச்ல 35 பேர்ல 30 பேர் லேடிஸ் தான். 5 பேர் தான் மகளிர் தெரிஞ்சாலே அவங்களுக்கு அப்படி கடுப்பாகும். எந்த பொண்ணுமே இல்லையா மேம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம உரிமைகள் பேசி நம்ம நிறைய அச்சீவ் பண்ணிடுறோம். பட் அச்சீவ் பண்ண மாதிரி அடுத்த ஜெண்டர் வந்து முன்னேறிட்டாங்கன்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஆண்கள் வந்து ஆண்களோட பங்குக்கு நிச்சயமா வீட்டில் நான் ஆரம்பிச்சு உங்களை கண்டிப்போம். ஸோ எல்லாருமே நல்லா தெரியும். சார் கூட மென்ஷன் பண்ணாங்க, ஆண்கள் எல்லாருமே குடியார ஆண்களாக மாற்றணும். எப்போ வளர்த்தோம்னா பசங்க பேச பாத்திரம் வச்சு வீடு கூட்டி எல்லா வேலையும் பண்ண சொல்லணும். அப்பதான் அந்த பையன் கல்யாணம் வந்து போகும்போது அவங்க மனைவி உதவுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெண்கள் வந்து உரிமைகள் வாங்கிட்டோம், அதோட நம்மளோட பணி நிற்கல. அந்த அடுத்த வரக்கூடிய அட்லீஸ்ட் நம்ம கேட்டதை ஒன்றும் சரி பண்ண முடியாது, அதோட டிசைனை அப்படி மாற்ற முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வளர்க்கறதையாவது உருப்படியா வளர்த்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல எப்படி நம்ம வீட்டுக்கு வர மருமக்களை சொல்றோம் நல்ல பொறுப்பா வீட்டை பார்த்துக்குவானா எல்லாம் கேட்கிறோமா இல்லையா? அதே மாதிரி நம்ம வளர்த்து அடுத்த பையன்களையும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அடுத்த மனைவியை வந்து நல்ல குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பொறுப்பான ஆண்களை கட்டாயம் எல்லாரும் உருவாக்கி அனுப்பும் அப்படிங்கிறத கட்டாயமா இந்த மகளிர் தினத்தில் எல்லாரும் ஒரு உறுதிமொழியா நம்ம பார்க்கிறோம். ஃபுல்லா ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு பிள்ளைக்காங்க, ஒரு பொறுப்பு இல்லை. ஆனா அந்த பெண் தான் எடுத்து அது வீடா தலைவருக்கு கொண்டு போறோம். அப்படி ஏற்கனவே வீட்டுக்குள்ள கிடந்தான், இப்ப வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமும் நம்மளோட பாடி குறைஞ்சுதான் குறையல, அதிகப்படியாக ஆயிடும். இது என்ன வகையான உரிமையும் நம்ம எடுத்துக்கிறது எனக்கு தெரியல. அதுக்கு பேசாது புளிமூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், அப்படி இதுக்கு தெருவில் வராச்சு அதை போட்டு அடிச்சு அப்படி தோணுது. சரியா? அதனால இனிமேல் அடுத்த ஜெனரேஷன் நம்ம உருவாக்குற ஆண்களை ஒரு பொறுப்பான ஒரு ஆண்களை எல்லா பெண்களும் உருவாக்கி மகளிருக்கு உரிமையை நம்ம பெற்றுக்கிட்டோம், பிரச்சனை கிடையாது. பட் அந்த மகளிருக்கு உரிமையாக இருக்கிற பெண்களை பொறுத்து அதுக்கு பங்களிப்பு கொடுத்து அதுக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய ஆண்களையும் இன்னும் நம்ம எல்லாரும் உருவாக்கணும் அப்படிங்கிறது உரிய எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஆசா தானே அவங்க திருநெல்வேலி கிளம்பும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ரெடி ஆக்ஷன் கேட்டாங்க, அண்ணன் நீங்க வாங்க கண்டிப்பா பார்த்துக்கணும், அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி பேரூராட்சி தலைவரிடம் எனக்கு 4 வருஷம் இருந்துச்சு, அதே முடிச்சுட்டு வாரமாங்க நீங்க அதாவது ஆரம்பிச்சு ஃபைட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதோட மட்டும் இல்லாமல் 10 மணி காவல் ஆய்வாளர்கள் வரதா இருந்தது, அவங்க மட்டக்காடு மந்தூஸ் போயிட்டாங்க, அதனால வர முடியல. அதே மாதிரி ஆளுநர் போலீஸ் மத்தியரசி மேடம் கூப்பிட்டுருந்தோம், அவங்களும் வர முடியல, 4 நேரில் கூட்டி பார்க்கறாங்க. அதனால எஸ்ஐ மேடத்தை அந்த நேரத்தில் அனுப்பியிருக்காங்க. இந்த நேரத்தில் 2 காவல் ஆய்வாளர்களுக்கும் எஸ்ஐ அவர்களுக்கும் ரைட்ராம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இப்போது பேரூராட்சி தலைவி அதே மாதிரி எல்லாரும் பெண்கள் முன்னேறிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தடை இல்லாம அவங்க முன்னேறதுக்கும் எல்லாரும் மனதார ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாத்துலையுமே பெண்கள்லாம் இதா நினைக்க கூடாது, அவங்களுக்கு அவங்க கணவரா ஒரு சகோதரரா ஒரு மகளா நினைச்சு அவங்க எல்லா உதவியும் கொடுத்தாங்க. பெண்கள் வாழ்க்கையில முன்னேறிட்டே தான் இருப்பாங்க. சொன்ன மாதிரி பசங்களை நானும் பசங்களை நல்லா சொல்லி வளர்த்துறேன், பெண்கள் மதிச்சு நடக்கணும். எல்லாருமே சொன்னாங்க பசங்கன்னா வளர்ந்துருவாங்க அப்படின்னு, ஆனா என் பசங்களை நான் நல்லா வளர்த்தேன். எனக்கு அது கொஞ்சம் பெருமையாவே இருக்கு. வணக்கம். வருகை கொடுத்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா பேசுறேன், நல்லா பேசுறேன். எனக்கு ரொம்ப ஆண்கள் வழியாக ஆண்கள் இல்லாமல் பேசுறாங்க. உண்மையில 1912 ரஷ்யாவில் நடந்த புரட்சியில் பெண்கள் பங்கேற்றதால் 1922ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம் கொண்டாடப்படுது. இங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலே கிடையாது. நீங்க ரஷ்யாவில் கொண்டாடப்பட்ட மகளிர் தினம்னா அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம மார்ச் 8ஆம் தேதி நம்ம கொண்டாடி இருக்கோம். இந்த பெண்கள்னா என்ன 1912 நம்ம எப்படி இருந்தோம் யாருன்னா தெரியும். சரிங்களா? ரொம்ப அடிமைப்பட்ட வாழ்க்கை. நம்ம அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட பூமியில ரொம்ப கஷ்டப்பட்ட பாவஜன்மம்னா கிராம சைடு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க. பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கே தெரியும். பெண்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு பிரச்சனை தான் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் அந்த டைம் ஆண்டு காலத்துல தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் முத்துலட்சுமி நம்ம டாக்டரா முதல்ல நம்ம சென்னையில தமிழ்நாட்டிலே முதல் டாக்டர் பெண்மணிகள் தான் முத்துலட்சுமி அம்மையார். சரிங்களா? அவங்க தான் டாக்டரா படிக்கிறாங்க. அவங்க மூலயமா தான் எல்லாமே படிக்க ஆர்வம் வந்தது. அடுத்ததான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
சில பெண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெண்கள் நாளைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு எந்த கடையை பார்த்தாலும் சரி, எந்த நிறுவனத்தை பார்த்தாலும் பெண்கள் இல்லாத நிறுவனம் ஏதாவது இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. ஆட்சி அதிகாரம் பெண்கள், வீட்டுல ஆட்சி அதிகாரம் மேடம் சாதாரண பேசும். ஆண்கள் வந்து ரொம்ப ஆண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாராவது சொல்ல முடியுமா? வீட்டுல வீட்டுக்காரங்க நீங்க உங்க வீட்டுக்கார குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்க சொல்ல முடியுமா? நீங்க அனுமதிப்பீங்களா? உங்க ராஜ்யம் தான் வீட்டிலேயே இருக்கு. அப்போ உங்க ராஜ்ய திறமைகள் நிறைய இருக்கு. ஒரு குடும்பத்தை நிர்வாகப்படுற ஆண்கள் நிர்வாகப்படுற யாராவது சொல்ல முடியுமா? ஒரு குடும்ப பொறுப்பை ஆண்கள் எடுத்துட்டாங்க யாராவது சொல்ல முடியுமா? எங்களுக்கு தான் தெரியாது. பொறுப்புக்குள்ள நீங்க தான் இருக்கிறீங்க, நீங்க தான் எங்களை வழி நடத்துறீங்க. பெண்கள் இல்லாம ஆண்கள் கிடையாது. உண்மைதான். அந்த கால வேலை இப்போ உள்ள கால வேலை. இன்னைக்கு எல்லா வீட்லயும் பெண்கள் ராஜ்யம் தான் இருக்கிறதோ ஆண்கள் ராஜ்யம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய பசங்க சொன்னாங்க மேடம், வளர்க்கக்கூடிய பசங்க வந்து உண்மையில நம்ம நல்லா தான் வளர்க்கணும். சார் சொன்ன மாதிரி யார் இடையில செல்லம் கொடுக்காங்க? செல்லம் கொடுக்கறது யாரு? பெண்கள் தான் செல்லம் கொடுக்கீங்க. ஆனா ஆண்கள் செல்லம் கொடுக்க முடியல. பிள்ளைய வந்து ஒரு 3 வயசு 4 வயசுக்கு நாங்கள் கொஞ்சம் பொருளா தூக்கி வைப்போம், எல்லாமே வைப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்படின்னாவே பயந்துக்குவோம் பையன். ஏன்னா நீங்க சொல்லி கொடுக்கறதுதான். ஏங்க உங்க பையன் சேட பண்ணீங்க அடிங்க, நாங்க போய் அவன் கோபமா அடிக்க வேண்டியது அப்புறமேல வெறுப்பாயிடும் பையன். அம்மா தான் எல்லாமே. பிள்ளைங்க பதப்பட்டும் எல்லாமே பெண்களுக்கு தான் மதிப்பு கொடுக்காங்க, ஆண்களுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கறது கிடையாது. பெற்ற தாய்களும் சரி, நீங்க பாத்தீங்கன்னா பையனை பாசம் பார்ப்பாங்க. ஆனா எங்க இருக்க பாசம்? அதிக பாசம் பெண்கள் மேல தான் பாசம் இருக்கு. அப்போ உங்களுக்கு எல்லா உரிமையும் கிடைக்கும். கிடைக்கிற சின்ன வார்த்தை தப்பா கிடைக்காங்க. எங்களுக்கு உரிமை கிடைக்கிறது வருத்தமா இருக்கு. எப்பயாவது இன்னும் கூடிய விரைவில் 5 ஆண்டுகள் கழிந்தால் ஒரு 30 ஆண்டுகள் கழித்தால் ஆண்கள் இதில் பரப்பு கிடைப்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் இருக்கோம். ஏதோ மேல நீங்க தான் மேல உட்காந்து அவங்க ஹஸ்பண்ட் உதவி இல்லாம உட்காந்துக்க முடியாது, அவங்க அப்பா அம்மா உதவி இல்லாம உட்காந்துக்க முடியாது. எல்லாருக்குமே ஆனா ஆண்கள் என்னைக்குமே உங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஆண்கள் யாரு? 99% ஒரு 20% தப்பா இருக்கும். ஆண்கள் குடும்பத்தெல்லாம் அடிக்கலாம், வேலைக்கு போகக்கூடாதுலாம், படிக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எல்லா ஆண்களுமே பெண்களை படிக்க தான் சொன்னாங்க. எல்லா பேரண்ட்ஸும் எல்லா அப்பா அம்மாவும் பெண்களை நான் நல்லா படிக்க வைக்கணும். பையனோட பெண்களை தான் படிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா பையனுக்கு அம்மா செலவு ஜாஸ்தி படிக்காம போயிடும். ஆனா பொண்ணு எல்லா இடத்துலையும் நம்பர் 1 எது இருந்தாலும் சரி, டாக்டர் போனாலும் சரி, பெண்கள் தான். மேடம் சொன்ன மாதிரி பெண்கள் திட்டம் இருக்கு. காலேஜ் எடுத்துக்கோங்க, பெண்கள் திட்டம் தான். ஸ்கூல்ல எடுத்துக்கோங்க, பெண்கள் திட்டம் தான். 10th மார்க் யாருன்னா பெண்கள் தான் ஃபர்ஸ்ட், பெண்கள் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு பெண்களுடைய மகளிர் தினம் உண்மையிலே பெண்களுக்கு வந்து எவ்வளவு சிறப்பு. 1922 ஆரம்பிச்சது பெண்களுடைய உரிமை போராட்டம். அதாவது நாங்களும் மனிதன் தான், நாங்கள் அடிமை கிடையாது. போராடிய பெண்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகள் நாங்கள் அடிப்படையில் தான். உண்மையிலே அந்த சலுகைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெண்கள் படிப்பு முன்னுரிமை எல்லாமே. அந்த பெண்களுடைய தினத்தை நீங்க எப்படி காப்பாற்றணும் தான் இருக்கு. அதாவது உங்க கையில இருக்கு. இன்னும் இதை வந்து மேலும் சிறப்பா கொண்டு போகும். இதை வந்து அறியப்படக்கூடாது. திரும்ப வந்து நம்ம வந்து பழைய நிலையை கொண்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த பொறுப்புணர்வு, அதாவது பொறுப்பு இல்லாம யாருமே கிடையாது. உங்களுடைய மகளிருடைய ஒரு பொறுப்பை நீங்க தவறா யூஸ் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட்ல சட்டம் போட்டு ஆண்கள் கல்லூரியில் வாங்கணும். மேடம் அங்க காலேஜ் வந்து ஆண்கள் கல்லூரி சொல்லி காலேஜ் எங்க நிர்வாகம் நடக்குது. போன வாரம் ஸ்டாலின் வந்து மகளிர் கல்லூரியில் மாற்றியாச்சு. என்ன காரணம்னா பையனுக்கு 250 தான் அட்மிஷன், 1400 லேடிஸ் அட்மிஷன். மகளிர் மாற்றியாச்சு. வழியே கிடையாது. பையன் படிப்பு சார்ந்த மாதிரி வரல. அதனால எல்லாம் நீங்க இன்னும் 4-5 நாள் கழிச்சு நாங்கள் உங்களுக்கு போராடுறது கூடி அவன் பொறுப்பானவர்கள் மதிய வணக்கம், கால வணக்கம் சொல்லிட்டு இதுவரைக்கும் பேசுறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதாவது உங்களுடைய எதிர்காலம் பற்றி சொல்லியிருப்பாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பேசுறது எல்லாருமே நீங்க கேட்டுருந்தீங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட நம்ம மரியாதை சார்ந்த நீங்க என்ன பண்ணுங்க, எந்த விஷயங்களாலும் இது பண்ணலாம். இதே மாதிரி ஐசிடிசி சென்டர் சொன்னாங்க 39 கல்லூரியில. ஆனா வேற எங்கேயுமே நான் வந்து பார்த்தது இந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் கண்டக்ட் பண்ணி பார்த்தது. இங்க சேர்மன் மட்டும்தான் வருஷம் நடக்குது. அதே மாதிரி அவரை மாதிரி வந்துட்டு இந்த தொற்றுள்ளவர்களுக்கு தனியா ப்ரோக்ராம் பண்றது, அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொடுக்குறது,
எந்த விசேஷம் பண்ணாலும் அவங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே சார் மூலமாக வந்துட்டு நான் திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கிற நம்ம மெடிக்கல் ஆஃபீஸர் இந்த தருணத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்ல பார்த்துருக்கேன். அதேமாரி நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது வந்து நந்தினி நம்மளுடைய சேவையை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் எல்லாரும் சேர்ந்து. நம்ம திருப்பதி நம்முடைய சேவை வந்து நம்ம வந்து பாராட்டணும். மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடி ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து 15 வருஷமாக மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே ஒரு கணவரை எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க 2 இருக்காங்க. அவங்களுக்குலாம் எந்த தொற்றும் கிடையாது. கரெக்ட் டயத்துக்கு நான் 9 மணிக்கு எடுத்து ஆரம்பிச்சு போகிறேன். அப்புறம் மற்றபடி நியூட்ரிஷன் இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டு சரி. மற்றபடி நான் எப்படியும் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தொழிலும் பண்ணுறேன். இப்போ ஸ்பீச் நடத்துகிறேன். அதையும் கரெக்டாக இது பண்ணிக்கிறேன். சச்சாது பாருங்க சாருக்கு பாருங்க.